ஹலோ. எங்க இருக்க? யார் நீங்க? தெரியலையே. நான் சர்க்கிள் பேசுறேன். உன்னை ஒரு கேஸ்ல இருந்து காப்பாத்துறானே. ம். என்ன சார் விஷயம்? ஏதாவது பிரச்சனை? விஷயம்லாம் எதுவும் இல்ல. ஆ, நீ டென்ஷன்லாம் ஆகாத. சரி, இப்ப எங்க இருக்க? நான் இப்போ மந்தவெளியில இருக்கேன். எதுக்கு அங்க போன? என்னோட ஒரு ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக. அந்த ஃப்ரெண்டு பையனா பொண்ணா? பொண்ணுதான். பேரு சிந்து. இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி வில்லியம்ஸ் அவ்வளோ சாதாரணமானவன் இல்ல. அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், மார்ட்டின். கோர்ட்டுல எல்லாரும் இருக்கும் போதே நீதிபதிக்கு லவ் லெட்டர் கொடுத்தவமா அவன். நீ கௌரவமா இருக்கணும். சார். சார், அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் தானே அந்த வீடியோ டெலீட் பண்ண முடியும். சார். அது இருக்கட்டும், நீ எப்பமா ஊருக்கு திரும்பி வர? ஏதாவது தேவை இருந்தா வருவேன் சார். தேவையெல்லாம் இருக்குமா. ஒரு வாரத்துக்குள்ள நீ எப்ப வந்தாலும் எனக்கு ஓகே தாம்மா. அப்புறம் என் கோட்ரஸுக்கு வந்துரு. என்ன, அந்த வீடியோவை டெலீட் பண்ண வேண்டாமா? சார், அது நான் வரேன் சார். ஓகே ஓகே ஓகே, see you, bye bye bye. சார், உட்கார் 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 உட்கார். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒர்க்லாம் பிடிச்சிருக்கா? சரி, அப்படின்னா ஓகே, யூ கேரி ஆன். ஓகே. ம். அப்பா. ஹலோ அப்பா. ஹலோ சிந்து, நான் தான் ஹனியோட அப்பா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. ஹனி எங்க? அவ குளிக்கிறா. நான் கூப்பிட்டது அந்த வில்லியம்ஸோட அண்ணன் மார்ட்டின் இருக்கான்ல, அவன் ரவுடி இங்கே வந்திருந்தான். அப்புறம் எங்களை ரொம்ப பயமுறுத்திட்டு தான் போனான். எனக்கு என்ன பயம்னா, அவன் அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோன்னு. இங்க வந்தா அவன் கைய காலை உடைக்காம விட மாட்டேன். அப்பா, நீங்க தைரியமா இருங்க. இவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரிம்மா, நான் கூப்பிட்டு இருந்தேன், அவகிட்ட சொல்லிடு. உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ரூட்டை கண்டுபிடிச்சு வர கஷ்டப்படுறதா? சார், லொகேஷன் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல. பக்காடியில இளநீ ஊத்தி குடிக்கலாம்னு இருந்தேன். 2 நாளைக்கு லீவ் எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டமான வேலை இது. ஊர்ல உள்ளவனுக்காக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது தான் இந்த போலீஸ் வேலை. அது இருக்கட்டும், நீ குடிப்பியா? பெக்காடி தானே, பாப்போம். சார், அந்த வீடியோவா? அதெல்லாம் எப்பயோ டெலிட் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல.
நேர்ல பாப்போன்னு தோணுச்சு. பார்த்தா மட்டும் போதுமா இல்ல? அதெல்லாம் உன்னோட விருப்பம், நீயே புரிஞ்சுக்கிட்டு. சார் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்க பொண்ணோட வயசு இருக்குமா எனக்கு? எப்படியோ நான் அசிங்கப்பட்டுட்டேன். நீங்க சோஷியல் மீடியால அசிங்கப்படாம பாத்துக்கோங்க. ஓகே பாய். நீங்க ஏங்க இங்க தனியா நிக்கிறீங்க? நான் எப்பவும் தனியா தானே இருக்கேன். அப்புறம் இந்த மழை, அது இயற்கையோட கண்ணீர். நீ என்ன அக்கான்லாம் கூப்பிட வேணாம், ரொம்ப ஃபார்மலா இருக்கு. சிந்து யாரையாவது லவ் பண்ணிருக்காங்களா? காதலிச்சிருக்கியான்னு கேக்குறியா? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் ஆம்பளைங்களையே வெறுக்கிறேன். என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம். சின்ன வயசுலயே நான் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். அவங்க அன்பை நான் அனுபவிச்சதே இல்லை. எனக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் நீ. உண்மையை சொல்லணும்னா, நீ என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் யாரையுமே காதலிக்கலன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். காதலிச்சிருக்கேன், செக்ஸும் வச்சிருக்கேன். ஆனா அது ஆம்பளைங்க கூட இல்லை, பொண்ணுங்க கூட. அப்புறம் பொண்ணா இருந்தாலும் காதலோட தொடும்போது நம்மள அது சந்தோஷத்தோட மறுபக்கம் கூட்டிட்டு போயிடும். எனக்கு இப்போ உன்னோட காதல் நல்லா புரியுது. நீ என்னை காதலிக்கிறல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சிந்து. டேய் சீக்கிரமா எடுத்து விடா, போயிட்டு 2 ரவுண்ட் போடணும். டேய் நவுத்து விடா. எப்பா மாப்பிள, லாட்ரி இருக்கு, ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்க.
அதிர்ஷ்டம்லாம் போயிடுச்சு. ஏன் மாப்பிள்ள அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ற? நான் வந்து அந்த பார்லேருந்து இறங்கி வரும்போது சரக்கு போட்டிருக்கியா? ம். பொண்ணை பார்த்துருப்ப. ம். நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். அவ அந்த சிந்து கூட தான் சுத்திட்டு இருக்கா. அந்த சிந்து யாருன்னு உனக்கு தெரியும்ல? ரொம்ப மோசமான ஒரு பொண்ணு அவ, சரியா? அவங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லெஸ்பியன், இதெல்லாம் ரொம்ப அசிங்கம்டா. ஒழுங்கா வளர்த்துருக்கணும் புள்ளைய. மாப்பிள்ள உனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது நம்ம ஊர்க்காரங்க எப்படி நினைப்பாங்கன்னு. மாப்பிள்ள நில்றா. டேய், புள்ளைய வளர்க்கும் போது ஒழுங்கா வளர்க்கணும். இல்லனா இப்படிதான் அசிங்கப்பட்டு வர வேண்டிய நிலைமையா மாறி போயிடும். சரிதான். சரி, கடையை போட்டுருவா. சரி.